Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் திமுக மாமன்ற உறுப்பினர்களின் அட்டூழியம் கொஞ்ச நஞ்சமல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் ஒட்டுமொத்தமாக கவுன்சிலையே கலைத்து விடலாம் என்றும் தெரிவித்தார். இந்த மாதிரி நேற்று அராஜகமாக நடந்திருக்காங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஒருமையில திட்டியதை வீடியோவில் அவங்களே பார்த்துருக்காங்க. வீடியோவை காமிச்சாங்க, வீடியோ போட்டு காமிச்சாங்க. அதில் போடா நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாநகராட்சி ஆணையாளர் இருக்காங்க. மாநகராட்சி ஆணையாளரை பாருங்க மேடம், உங்கள் முன்னாலேயே இது மாதிரி ஒருமையில் திட்டுறாரு பாருங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காகத்தான் திட்டங்களை ஒழிய திட்டத்துக்காக மக்கள் அல்ல. ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுக்குறோன்னா அந்த மக்கள் அது ஏகமத்த வரவேற்போடு அந்த திட்டம் நிறைவேற்றப்படணுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஜனநாயகத்தில் அதுதான். அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக மாமன்ற உறுப்பினர் செய்தாலும் தவறு தான். 3 லட்ச ரூபா கேட்டார். நாங்கள் 1,20,000 ரூபா எங்களால் வசூல் பண்ணி கொடுத்தோம். ஆனால் வாங்கி கொடுத்ததை அது போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேணுண்டே இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரே அவர் முன்னாலேயே இந்த மூர்க்கத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் பாருங்கள். ஆளுங்கட்சி என்ற திமிரு தானே இது. இவங்ககிட்ட மட்டும் இல்லை, இது புறையோடி போனது. அவங்க கட்சியிலேயே இது புறையோடி போனது. வர்ற ஆட்சிக்கு பிறகு ஓட்டு வாங்க முன்னாலும் கெஞ்சுவாங்க, வாங்கின பிறகு மிஞ்சுவாங்க. இதுதான் எப்பவுமே நடக்குது. இந்த மாதிரி